வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் 2-3 நாட்களாக பேசுபொருளாகி இருக்கிறது. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான். எந்த பெண்ணுக்கும் இப்படியான ஒரு துன்புறுத்தலோ இந்த மாதிரியான செயல்களோ நடக்கக்கூடாது என்பதும் அரசின் எண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் எந்த அளவிற்கு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற பல்வேறு குறிக்கோள்களுடன், இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய எழுச்சியுடன் நிறைய திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் அமல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது போன்ற நேரங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்வது உண்டு. ஆனால் அதற்கு பிறகு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது குறித்த இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலே நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாடு அரசாங்கம் 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. அவர்களுடைய சார்பாக இனி விசாரணை இந்த வழக்கு என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இப்படியாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் இதனை வைத்து எந்த அளவிற்கு அற்ப அரசியலில் ஈடுபடுகிறது என்பதையும் நாம் விவாதிக்க வேண்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் எல்லோரும் அரசை மட்டுமே குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்கிற அடிப்படையில் ஆளுநருடைய பொறுப்பு என்பது எவ்வாறாக இருக்கிறது, விரிவாக நவாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஸ்கைப் வாயிலாக அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையத் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஷர்மிளா மேடம் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் பிரச்சனைக்குரிய சம்பவமாகவே போயிட்டு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலேயும் வழக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கப்படும் அப்படின்னு அறிவித்து இப்போ 3 பெண் IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசுக்கு ஒரு வகையில் இது பின்னடைவோம். சாரி, உங்க லாஸ்டா நீங்க சொன்னது எனக்கு கிளியரா கேட்கல. இல்ல, இந்த மாதிரியான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில அரசுக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அரசுக்கு பின்னடைவுன்னு எனக்கு தோணல. ஏன்னா இவங்க சொல்லலாம், இங்க காவல்துறை சிறப்பா விசாரணை பண்ணிருக்கிறாங்க. சம்பவம் நடந்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது எவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம்னு இங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது பெண்கள் தைரியமா வெளிப்படையா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த வகையில் இந்த பெண்ணும் சரி, அவங்களோட குடும்பத்தோட சப்போர்ட்டையும் சரி, உண்மையிலேயே அரசு மீது நம்பிக்கை வைத்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சுதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சில நேரத்துல குற்றவாளிய கைதும் செஞ்சுட்டாங்க. இதற்கு இடையில் எதிர்க்க தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையா அணுகாம இவ்வளவு சென்சிட்டிவ் இஷ்யூவை எந்த அளவுக்கு சென்சேஷனலைஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஒரு மீடியா ட்ரையல் நடத்தலாம், எந்த அளவுக்கு இது ஒரு சர்க்கஸா மாத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில எத்தனையோ விஷயங்கள், வதந்திகள் இதெல்லாம் தூக்கி பொதுவெளியில போடுறாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியில டிஸ்கஸ் பண்றாங்க. உடனே அதற்கு அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் மறுப்பு தெரிவிக்கிறாரு, அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு. உடனே போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. போட்டோல இருந்துட்டா இன்னைக்கு கோர்ட்டே கேட்டிருக்கு பாருங்களேன், போட்டோல இருக்கிறத வச்செல்லாம் இவர் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் வழக்க திசை திருப்புறீங்கன்னு இன்னைக்கு நீதிபதிகளே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இத நீங்க இந்த மாடஸ் ஆபரண்டி நீங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில நடந்த RG கார் வழக்குலயும் பாஜக இதே மாதிரி ஒரு மாடஸ் ஆபரண்டியை தான் கையில எடுத்தாங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கறதே தெரியாம கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அபிஷியலா வெளியில வராம இருக்கிற டைம்ல கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது இருந்தது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது இருந்தது அப்படின்னு மீடியாவுடைய துணையோட இந்த ஒரு இன்சிடென்ட்டை சென்சேஷனலைஸ் பண்ணி மக்களை இமோஷனலா ட்ரிகர் பண்ற ஒரு வேலையை கல்கட்டால செஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு முயற்சியை இங்க எடுக்கிறாங்க. இந்த முயற்சி அவங்களுக்கு கை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆணையர் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல
ரொம்ப தெளிவா சொல்றாரு. உடனே நாங்க விசாரணையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு இதுவரை நடந்த விசாரணையில் இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் வந்து பதிவு பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுதும் இதுல தேவையில்லாம கண்ணு காது மூக்கு வச்சு இவங்க பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரிஜினலா நாம பேச வேண்டிய விஷயத்துல இருந்து எவ்வளவு அழகா டெக்னிக்கலா மீடியாவோட சப்போர்ட்டோட இவங்க திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஆளுநரை குறிப்பிட்டீங்க. ரோடுக்கு அந்த பக்கம் தாங்க இருக்கு ஆளுநர் மாளிகை. 23ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 4 நாளா இந்த பிரச்சனை சமூக வலைதளங்களையும் மீடியாலையும் பேசப்படுது. இன்னைக்குதான் ஆளுநருக்கு ரோட கிராஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வர நேரம் கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்விய எந்த ஒரு ஊடகமாவது ஆளுநரை நோக்கி இன்னைக்கு எழுப்புச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில இது வரைக்கும் வந்து வைஸ் சான்சலர் போடாம இருக்கிறாங்க. இதனால பிரச்சனைகள் இருக்கு. நிர்வாகம் வந்து ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது அப்படிங்கும் பொழுது அவர் தன்னுடைய வீர்ப்புக்காகவும் தன்னுடைய கொள்கைகளுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய பாதுகாப்பை வந்து இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு ஆளுநர் நோக்கி யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காங்களா? சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நோக்கிதான் இந்த மீடியா தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே தவிர அரசாங்கத்துடைய நடவடிக்கை பாருங்க. உடனே கல்பிரிட் அரெஸ்ட் பண்றாங்க, உடனே அவரை ரிமாண்ட் பண்றாங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து முடக்கி விடுறாங்க. ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் டீம் இன்னைக்கு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரோட பிரஸ் மீட்ல சொல்றாரு, இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து அதுல ஆசிரியர்கள், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரையும் வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமா தமிழகத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நாங்க வந்து ஆய்வு பண்ணி அதற்கு சீர் செய்யறதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் தாண்டி இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்துக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். இதை தாண்டி இது போன்ற சம்பவங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற தேவைகள் இருக்கு, அதையும் நாங்க வந்து மேற்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. இதை விட ஒரு அரசாங்கம் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு பிரச்சனைன்னு நடக்கும் பொழுது அதற்கு அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? இன்னைக்கு சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளி திமுகவுல இருக்காரா இல்லையா அப்படின்னு அரசாங்கமும் பார்க்கல, காவல்துறையும் பார்க்கல. அவர் ஒரு குற்றவாளியா பார்த்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு போராட்டத்தை நடத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி இதை ஒரு அரசியல் களமாக ஒரு இவர்களுடைய சொந்த அரசியல் லாபத்துக்காக இதை அரசியலா மாத்துறது அப்படிங்கிறது நிச்சயம் மேடம். அதாவது நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே இது எதிர்கட்சிகள் தேவையில்லாம சென்சேஷனல் ஆக்குறாங்க அப்படிங்கிறதா. பட் நம்ம இந்த விஷயத்தை முன்வைக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து பேசக்கூடிய ஆட்கள் இங்க இருந்திருந்தாங்கன்னா அப்ப நீங்க மணிப்பூரை நீங்க சென்சேஷனல் ஆக்கலையா, பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்க சென்சேஷனல் ஆக்கலையா, காஷ்மீர்ல கத்துவால நடந்தாலோ உத்தரப்பிரதேசத்துல நடந்தாலோ நீங்க சென்சேஷனல் ஆக்கலையா அப்படின்னு அடுத்த கேள்வி பதிலுக்கு நம்மள கேட்பாங்களே. கரெக்டான நியாயமான கேள்விகள் கேட்டீங்க. நீங்க சொன்ன இந்த சம்பவத்துல எல்லாம் அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற பொறுத்துதான் மக்கள் வீதியில இறங்கி போராட வேண்டியிருந்தது, எதிர்கட்சிகள் போராட வேண்டியிருந்தது. நீங்க சொன்ன கத்துவால என்ன நடந்தது? ஒரு சின்ன குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு வந்து மானபங்கப்பட்டு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ண அந்த குற்றவாளிகளுக்காக பாஜக எம்பிக்கள் தேசிய கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போனாங்க. அப்போ நாம கேள்வி கேட்டோம். மணிப்பூர்ல அந்த 2 பெண்களுக்கு நடந்த சம்பவம் சோசியல் மீடியால வர்றதுக்கே 3 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிஎம் பிரேன் சிங் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு இன்சென்சிட்டிவா பேசினாரு. இது மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசினாருங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் மணிப்பூர்ல தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 45 நாளைக்கு வரைக்கும் அவங்க வந்து இத பத்தி விசாரிக்கவே இல்ல. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் மல்யுத்த வீராங்கனைகள் 6 மாசமா ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க. ஒரு சிட்டிங் பிஜேபி எம்பி மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்கல, குறைஞ்சபட்சம் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல. மாறாக அடுத்த தேர்தல்ல அவருக்கு பதிலா அவர் மகனுக்கு வந்து இவங்க சீட்டு கொடுத்து தேர்தல்ல போட்டியிட வச்சாங்க. கர்நாடகால பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற அந்த பொம்பளை பொறுக்கி, சாரி ஃபார் மை லாங்குவேஜ், ஆனா இவங்களை அப்படிதாங்க கூப்பிடணும், கிட்டத்தட்ட 3000 பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிந்திருந்தும் பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சி அப்படிங்கிறதுக்காக மோடி மேடையில ஏறி பிரஜ்வல் ரேவண்ணா கையை தூக்கி பிடிச்சிட்டு இவருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு பேசினாருங்க. பில்கிஸ் பானு சம்பவத்துல ஏன் வந்து நம்ம இறங்கி போராடணும்? ஏன் இத பத்தி நம்ம பேசணும்?
சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை பெற்ற குற்றம் நிரூபித்து தண்டனை பெற்ற குற்றவாளிகளை இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்களால இவர்கள் எல்லாம் சம்ஸ்காரிகள், இவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. 10 நாள் முன்னாங்க ஐஐடி பிஹெச்யூ கேம்பஸ் பரேலி கேம்பஸ்ல 3 பாஜகவை சேர்ந்த சோசியல் மீடியாவை சேர்ந்த நபர்கள் அபிஷியலா அவங்க பாஜக இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல 10 நாள் முன்னால அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்ச வெளியில வந்தவங்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாங்க. மாநில கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு இதெல்லாம் இவரை வெக்கப்பட வைக்கலையா? இதெல்லாம் இவர் மனசாட்சியை உறுத்தலையா? இதுக்கெல்லாம் இவர் சாட்டை அடி அடிச்சுக்கணும்னா எவ்வளவு தடவை அடிச்சிருக்கணும் இந்நேரத்துக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு சம்பவத்தை அணுகுகிறது அப்படிங்கறத வச்சுதான் போராட்டம் பண்றோம். நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அரசாங்கத்தோட அதற்கு பிறகான நடவடிக்கைங்கிற அடிப்படையில இருந்தா நம்ம கேள்வி கேட்கிறோம், அதை சென்சேஷனல் ஆக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பதிவு பண்றீங்க. பேசணும் அடுத்த சுற்றுகள்ல ஆண்டாள் மேடம் இருக்கிறாங்க. மேம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்? அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, பட் இருந்தாலும் கூட ஏன் நடந்ததுங்கிற புள்ளியிலேயே திரும்ப திரும்ப அரசை குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, ஒரு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கே. இந்த சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கான வருத்தம்ங்கிறது நம்ம சைடுல நிறைய இருக்கு. அதை நம்ம எந்த இடத்துலயும் கொச்சைப்படுத்த இல்லை. அதே மாதிரி காவல் நீதிமன்ற காவல்துறைக்கு போனால், காவல் மன்றத்துக்கு போனால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தனக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையை அந்த பெண்ணுக்கு விதைச்சிருக்காங்கல்ல, அது தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திறம், அதனுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததனால தான் வந்திருக்காங்க. ஆமா, நிச்சயமா. அது தவிர அந்த பெண்ணை தவிர அவருடைய பெற்றோர்களும் போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பாருங்க. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டு அரசின் மீது நம்பிக்கை வைத்து காவல்துறைக்கு போனால் நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை கொச்சைப்படுத்துவது போல் எதிர்க்கட்சியினர் அதை கொச்சைப்படுத்துற போலெல்லாம் இல்லை, கொச்சை தான் படுத்திட்டு இருக்காங்க. அதை தவிர நம்முடைய அரசு என்பது மிக குறுகிய காலத்தில் ஒரு 5 மணி நேரத்திற்குள் அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து அந்த பொண்ணும் அந்த குற்றவாளி இவர்தான் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கும்போது எந்த இடத்திலும் எதிர்க்கட்சிகள் சொல்வதை போல் அல்லது நேத்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு டிராமா பண்ணார்ல, அவர்லாம் நீதி கேட்டு நியாயம் கேட்டு போராடுகிறார் அப்படிங்கிற நீதி மறுக்கப்படவே இல்லையே. அதுதானே முக்கியம். தமிழக அரசு எங்குமே நீதியை மறுக்கலையே, நியாயத்தை மறுக்கலையே. அந்த பொண்ணுக்கான நீதி உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தாயிற்று என்பது தமிழக அரசின் நடவடிக்கை. நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறையினரின் சிறப்பான நடவடிக்கைன்னு சொல்லலாம். கோர்ட் சொல்லலாம் இது உங்களோட கடமை, இதுக்கு பாராட்டு எதிர்பார்க்காதீங்கன்னு. ஆனால் கடமையை சரியாக செய்த ஒரு காவல்துறைக்கு நாம் ஒரு வார்த்தையை சொல்லுவதில் எந்த தவறும் இல்லை. இல்ல, எங்கேயுமே அவங்க தவறு இழைக்கவில்லை. நம்முடைய காவல்துறை எங்கேயும் பிறழவில்லை, யாருடைய அழுத்தத்துக்கும் ஆளாகவில்லை. இல்ல, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சரிதான். அந்த பொண்ணு கொடுத்திருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசின் மீதான நம்பிக்கையில இருக்கலாம், வரவேற்கிறோம். அதற்கு பிறகு இமீடியட்டா அந்த குற்றவாளி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் விசாரித்ததுல அவர் குற்றவாளி அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுக்கு மேலங்கிறது விசாரணை போடான்னு தெரியும். அது வரைக்கும் சரி. அதற்கு பிறகு எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்ததுங்கும் போது திரும்ப அந்த கண்டன குரல்கள் அரசை நோக்கி கை காட்டுறாங்களே, அந்த இடத்துல சிக்கலா இருக்கே. நேத்து காவல்துறை ஆணையர் 2 விதமான ஆப்ஷன் சொன்னார். அதுக்கு ஒண்ணு அந்த எஃப்ஐஆர் முதல் குற்ற அறிக்கையை அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்தாக வேண்டும், மேண்டேட்ரி. அந்த பெண்ணுக்கும் கொடுக்கணும். அது ஒண்ணு கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த ஐபிசிங்கிற அந்த நிலையிலிருந்து இப்போ அந்த பாரதிய நியாய் சன்ஹிதாங்கிற சிஸ்டத்துக்கு மாறும்போது அதில் உண்டான டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்முடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற எதிர்பக்கத்தில் இருக்கின்ற அந்த தலைவர்கள்லாம் சாட்டையால் அடிச்சுக்கிட்டவர் மிக முக்கியமாக இதை வெளியிடக்கூடாது என்று தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் இவர் ஒரு ஐபிஎஸ் ஆக பணிபுரிந்தவர். அதை வெளிப்படையாக இப்படி பேசுவது கூட தவறுன்னு நேத்து ஆணையர் சொல்லிட்டார். இந்த எஃப்ஐஆர் பத்தி அதிகம் பேசாதீங்க, அதுவுமே ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இவருக்கும் அந்த சட்டம் தெரியும் இல்ல, இதை பற்றி வெளிப்படையாக பேசுவது, பிரஸ் மீட்ல சொல்றது தவறுங்கிறது தெரியும். தெரிந்தே அவர் அந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா? அப்ப அவர் மீது அதிகமாக குற்றம் இருக்கிறது. அதை தவிர ஒரு போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்தவருக்கு ஒரு எஃப்ஐஆர் எப்படி கைப்பற்றுவதுங்கிற அந்த நுவான்ஸ் தெரியுமா தெரியாதா? ஒரு சாதாரணர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியவே தெரியாது, எப்படி அங்க ரீச் ஆகிறதுன்னு கூட தெரியாது. நமக்கு அந்த குயுக்தியும் தெரியாது, அந்த சூழ்ச்சியும் தெரியாது. ஆனால் அதை வைத்து அரசியலை தொடர்ந்து சாட்டையால் அடித்துக்கொண்டு அவர் மேலேயே நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாமா? இல்ல, அவர் நியாயம் யாருக்காக கேட்கிறார்?
அவருக்காகவே கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா அவர் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்த உடனே அவரை பற்றிய பேச்சே இல்லை தமிழ்நாட்டுல. எல்லாம் அடுத்த நகர்வுக்கு போயாச்சு. வருகின்ற தேர்தலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் கட்சியிலேயே கூட அடுத்தவர்கள்லாம் வந்தாச்சு. இவர் வந்துட்டாருங்கிறதுக்கான சின்ன சலசலப்பு கூட இல்லை, ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஹெட்லைன்ல எதுவுமே அவர் வரவே இல்லை. எந்த விவாதத்திலையும் அவரை பத்தி விவாதிக்கவே இல்லை. அவர் எப்படிப்பட்ட மாவீரராக திரும்பி வந்திருக்கிறார், என்ன படிப்பு படித்தார் லண்டன்ல, எதையுமே நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்கல. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரே சாட்டையை சுழற்றி என்ன பேச வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னா இது சிறுபிள்ளைத்தனமானது, காட்டுமிராண்டித்தனமானது. இப்போதுள்ள அந்த சயின்டிபிக் டெம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது இவர் அன்சயின்டிபிக் ஆட்டிடியூடாக இருக்கிறார். அதை தவிர இந்த செல்ஃப் அதுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு வேற இருக்கு. ஷர்மிளா கூட அதை சொல்லலாம். நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜுரி டிசார்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு நிலையை செய்து கொள்ளாமல் காயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜுரி டிசார்டர். அது எப்போ வரும் அப்படின்னா ஒரு டென்ஷனாக இருக்கும்போது, ஆன்சைட்டியாக இருக்கும்போது, தன்னுடைய தோல்வியை பற்றிய ஒரு பயம் வரும்போது, தன்னுடைய நிலை பறிபோகிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது, ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இப்படியாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் செய்வார்கள். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே அவரும் ஒத்துக்கர் செய்யலாம். எப்படி ஒத்துப்பார் அப்படின்னா அவருடைய நிலை, ஆமாங்க என்னால போராட முடியல, அது தன்னுடைய நிலையா சொல்றாரு. ஏமாற்றப்படுகிற போது நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நாங்க நியாயத்தை எதிர்பார்க்கிறோம், நாங்க ஏமாற்றப்படுகிறோம்னு அவர் சொல்லுவாரு. நீங்க சொல்றதையே அவர் வேற விதமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல அவர் வேற விதமா சொல்றாரு. அவரோட கட்சிக்கு அதை பொருத்தி பார்த்துக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த விதமா அங்கங்கே ஒன்று நடக்கிறது இயல்புதான். ஆனா ஷர்மிளா சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல் அவர்கள் சார்ந்த கட்சியினர் நடத்தக்கூடிய அந்த பாலியல் வன்புணர்வுகள், வன்முறைகள் எல்லாமே அந்த பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பட்டியல் இயல்பாகவே இருக்குல்ல. தமிழ்நாட்டுல என்னைக்கோ ஒண்ணு நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனால் இவர்கள் கட்சியில், இவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த நிகழ்வுகள், இந்த சம்பவங்கள் தினசரி நடவடிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா சாட்டையால் அடிச்சுக்கிறாருன்னா தினம் தினம் அடிச்சுக்கணும் அவர். அதையும் தவிர சாட்டைன்னு நம்ம அந்த சாட்டையை கூட கொச்சைப்படுத்துறோம். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் முஹரம் பண்டிகையின் போது சாட்டையில அடிச்சுப்பாங்க. பார்க்கவே கண்ணு வலிக்கும், பயமா இருக்கும். ஏன்னா அப்படி அடிக்கும் போது ரத்தம் வரும். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்ததா? இது பஞ்சால் செய்யப்பட்ட ஒரு கயிறுப்பா, பஞ்சால் செய்யப்பட்ட ஒரு கயிறு. அதை எடுத்துக்கொண்டு தன்னை அடிப்பதா, இது எனக்கு பிடிக்கல. இவரை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதே பிடிக்கல. He is not worth it. அதை தவிர இதை செய்ததால் தன்னை தலைவராக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் என்பவர் நிதானமாக இருக்க வேண்டும். அதை தவிர ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறதுன்னா அவர் டென்ஷன் ஆகக்கூடாது இல்ல. முதல்ல he has to be in a calm mind. அப்பதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாம இவர் அப்படி உணர்வு பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாக அணுகி தன்னை ஒரு கோமாளியாக, கழைக்கூத்தாடியாக காட்டிக்கொள்கிறார். அது தவிர இன்னொன்னு ஒன்னேன்னு சொல்லிடுறேன். சாட்டை போராட்டம்ன்ற வார்த்தையை வேற நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். இது சாட்டை காட்சி தான், இது போராட்டம் இல்ல. போராட்டம்னா நம்முடைய மகாத்மா காந்தி செய்தது போராட்டம், அண்ணல் அம்பேத்கர் செய்தது போராட்டம், நம்முடைய தந்தை பெரியார் செய்தது போராட்டம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர்லாம் தெருவில் இறங்கி போராடினார்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்படியான மிகப்பெரிய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். அதனால இது சாட்டையை வைத்துக்கொண்டு இவர் செய்த சேட்டை அப்படின்னு வேணா நீங்க சொல்லுங்க. கேட்க விரும்புறேன். அதாவது அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நீதிமன்றம் வரைக்கும் போய் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு 3 அதிகாரிகளை நியமித்திருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை முதலமைச்சர்கள் செய்யறாங்க, நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. இருந்தாலும் அற்ப அரசியல் தான் எதிர்கட்சிகள். மக்கள் மத்தியில் அது ஒரு கேள்வி வந்துருச்சோ, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்பட்டு இருக்கலாமோங்கிற கேள்வி வந்துருச்சோ. இந்தியாவில் சென்னை தான் வந்து அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் உமன் டு லீவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது என்சிஆர்பியில். அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்து தேர்ந்த ஐபிஎஸ், அவருக்கு அதை படிக்க தெரியும் அப்படின்னா அவர் படித்து அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 134 சிட்டிங் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸில் அவுட் ஆஃப் 21 எம்பிஸில் ஐபிசி 355, 356, 366 இப்படி பெண்களுக்கு எதிரான அதிகப்படியான வன்கொடுமைகளில் ஈடுபட்டு அந்த கிரைம் ரெக்கார்டை தன்னோட அஃபிடவிட்லேயே பதிவு பண்ணியிருக்கிற 7 எம்பிஸ் அவுட் ஆஃப் 21 எம்பிஸ், 7 எம்பிஸ் மெஜாரிட்டியாக பிஜேபியில் இருந்து தான். ஒரு சிலருக்கு இன்னும் கேசஸ் நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய எம்பிஸ் அப்படின்னு பார்த்தா அதிகப்படியாக பிஜேபி தான். அப்போ இவர் பார்லிமெண்ட்டில் போயிட்டு சட்டையெல்லாம் ஊற்றுட்டு இதே மாதிரி சாட்டையை அடிச்சுப்பாரா அப்படின்ட்டு எனக்கு தெரியல.
சி யூகே போயிட்டு வந்திருக்காரு, படிச்சுட்டு வந்திருக்காரு, ஏதோ டிப்ளமா இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணாரா இல்லை மாஸ்டர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணாரான்னு தெரியல. யாரோ அவருக்கு தவறாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு இதை மாதிரிலாம் ட்ராமா போடுங்க, ஏடிஎம்கேவை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிடலாம், நானே இட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்ட்டு எம்ஜிஆர் மாதிரி அவர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஏடிஎம்கேவை டேக்கப் பண்ணுறதுக்கு நினைக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இல்ல நெகட்டிவ் விஷயங்களை இப்படி கையில் எடுத்தா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னா எங்கெங்கோ வந்து ஒரு துன்புறுத்தல் நடக்கும் போதோ இல்ல வன்கொடுமை நடக்கும் போதோ ராகுல் காந்தியும் போறாங்க, அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியா? அடுத்த கேள்வி, ராகுல் காந்தி இந்த மாதிரிலாம் சாட்டையில் அடிச்சுக்கிறாரா? போகிறோம் அப்படின்னா அங்கே உண்மையாகவே மக்கள் மேலே ஒரு அன்போடு போகிறோம். நம்மளுடைய நாடு இன்னைக்கு இன்சிடென்டலாக மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பை வந்து அந்த இழப்பை வந்து இழந்து நம் நாடே தவித்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு காலத்தில் ஒரு சீக்கியரும் பிரதமராக இருந்திருக்காரு, அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியரும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அப்போ வந்து இந்த இந்து வெறுப்பு அரசியல், இஸ்லாமிய வெறுப்பு அரசியல், இப்படி பெண்கள் வெறுப்பு அரசியல், பெண்கள் வன்கொடுமை, இப்படிலாம் இந்த அளவுக்கு நடந்ததாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க முடியாது. இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களை வந்து பர்டிகுலராக போகப்பொருளாக மட்டும்தான் உத்தரப்பிரதேஷில் பார்ப்பாங்க. லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது வந்து இந்திய பூகோளத்திலே வந்து ரொம்ப கம்மியான லிட்ரஸி ரேட் வந்து நீங்கள் பெண்களோட லிட்ரஸி ரேட் வந்து நீங்கள் யூபியில் தான் பார்க்கலாம். நிறைய காஞ்சாக்கள், நிறைய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட பயப்படுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அப்பாக்கள்லாம் கொல்லப்பட்ட இன்சிடென்ட் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தைரியமாக நம்மளுடைய அரசை நம்பி, நம்மளுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசை நம்பி பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவும் கோட்டுப்புறம் மாதிரி ஒரு ஏரியாவை சார்ந்த ஒரு நபர் அவர் அப்படின்னும் போது அந்த ஹிஸ்டரியே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை ஒட்டி அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்லம்ஸ் ஏரியாவோ இல்லை இந்த சைடில் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாலையோ இந்த சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இந்த சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு சில பாய்ஸ் வந்து பர்டிகுலராக காலேஜில் வந்து கேர்ள்ஸை வந்து அவங்க ரெகுலராகவே வந்து அவங்க ஈவ் டீசிங்கில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பிகாஸ் நான் எஸ்ஐடி ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே, மேக்ஸ் டியூஷன் எடுக்க போகும்போது பிளானிட்டோரியம் கிட்ட தான் போவேன் நான், அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ தான் வந்து இந்த அண்ணா நூலகம்லாம் வந்து நிறுவன டைம், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கோர்ட் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்க யாரையோ விரும்புகிறாங்க, அவங்களோட போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இல்லையா, அவங்க போய் பேசலாம், அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு எப்படின்னு சொல்ல முடியும்? கேம்பஸ் உள்ளேயா பேசணும்? அப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஒரு பெண் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தொடர்ச்சியாக வந்து அந்த கேம்பஸ் உள்ள இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுக்காக இரும்பு கரம் கொண்டு தமிழக காவல்துறையும் இந்த தமிழக அரசும் களத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டது, பெண்கள் அம்மனமாக ரோட்டில், ஹாத்ரஸ் சம்பவம், லக்கிம்பூர் சம்பவம், உன்னாவு சம்பவம், அந்த பொண்ணோட டெட் பாடியை கூட பேரண்ட்ஸ் கையில் குடிக்காம போலீஸ் வந்து கொளுத்துது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட தமிழக காவல்துறை அப்படிலாம் நடக்குமா அப்படின்னா கிடையாது. பாரம்பரியத்துக்கு பெயர் போனது தமிழகம். நம்ம தமிழகத்தை நம்பி எத்தனையோ வட இந்திய பெண்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருக்கிறதுனால எங்கள் கட்சி சார்பாக பல ஊர்களுக்கு நான் போகும்போது என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள் ஊரில் என் பொண்ணு இந்த காலேஜில் படிக்கிறா, அந்த காலேஜில் படிக்கிறா. எங்கள் கட்சியை சார்ந்த நபர்களே நம்பி தமிழகத்தில் கொண்டு வந்து இங்கே விடுகிறார்கள். பிகாஸ் நம்ம ஊரில் வந்து அந்த ஓப்பன் கலாச்சாரம் என்பது ரொம்ப கம்மி. ரொம்ப அந்த ஓப்பன் கலாச்சாரம் என்பது கம்மி. பெண்கள் வந்து அந்த நடை, உடை, பாவனை, நம்மளுடைய உடைகளில் கூட வந்து ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிகம். அப்படி வந்து பெண்களை வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறோம். ஓகே, நீங்கள் வந்து எப்படி தெய்வமாக பார்க்குறாங்க பிஜேபின்ட்டு எனக்கு தெரியல. இந்த நாட்டில் நம்ம மதிக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நம்ம பெண்கள் பேர் தான் வச்சுருக்கோம். பூமியாகட்டும் பூமாதேவி, நதிகளாகட்டும் நர்மதை, யமுனை, கங்கை, காவேரி அப்படின்ட்டு அப்படி பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்பற்றுதலில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு குற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் அவங்க செய்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பே அரசே அப்படின்ட்டு குற்றம் சாட்டுவது
தவறு. இல்ல நிச்சயமா இப்ப இது நடந்தது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, நீங்க அரச குற்றம் சாட்ட முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. உன்னாவில இருந்து கத்துவா வரைக்கும் லக்கிம்பூர் கேரி வரைக்கும் அதுவும் தனிப்பட்ட நிகழ்வு. அது நீங்க எப்படி ஒரு அரச மணிப்பூர் என்ன நிகழ்வு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கூட்டு பலாத்காரம் இல்லையா? பிஜேபியோட கவர்மெண்ட் கிடையாதா? இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்காரா, பார்த்துருக்காரா? இத்தனை நாள் ரவி அவர்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல. தமிழிசை அவர்கள் அவ்வளோ பேசுகிறார்கள். மணிப்பூர் பற்றி எதனா பேசுகிறாங்களா? இந்த அண்ணாமலை இவ்வளோ பேசுகிறாரு, சாட்டையிலெல்லாம் அடிச்சுக்கிறாரு. பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் என்ன அங்கே வந்து என்ன ஒரு உணர்வு ரீதியாக நீங்கள் பெண்களை வந்து கேலி கூத்தாக நீங்கள் வந்து அங்கே சித்தரிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை அடிச்சுக்கும் போது ஒரு சமுதாயத்தோட ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட சென்டிமெண்ட்ஸை நீங்கள் பாதிக்கிறீங்க. அரோஹரா அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட சென்டிமெண்ட்டை வந்து நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க அதை பண்ண வேண்டிய இடம் கோவில். உங்க வீட்டுக்கு வெளியில இருந்துகிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கேலி கூத்தாக ஒரு மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட், இது நம்ம ட்ரெடிஷனா பண்றோம் இல்லையா? கோவில்ல, முருகர் கோவில்ல வந்து நம்ம ட்ரெடிஷனா பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க ஒரு கேலி பொருளாக வீடியோ ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு நீங்க அதை பண்ணுவீங்களா? அதுக்கப்புறமா தொண்டர்கள் வந்து ஒரு 5 தொண்டர்கள் நிக்க வச்சுட்டு தொண்டர்கள் வந்து கட்டி பிடிச்சுப்பாங்களா? கூத்தாடி போல உள்ளதுங்க. ஓகே, அப்ப நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு பக்கம் அடிக்கிறதே தவறுதான். அப்படி ஒருவேளை நீங்க அடித்துக் கொண்டாலும் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் சொல்லியிருக்கலாம். ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு முழக்கம் அந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்க. ரெண்டாவது நீங்க பேசின ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஒரு தெளிவுக்காக சொல்றேன். அவர்கள் அந்த கேம்பஸ்ல பேசணுமான்னா அது தவறாகவும் புரிந்து கொள்ளப்படும். அது அவர்களுக்கான உரிமை அப்படிங்கறதோட நம்ம இருந்துக்கலாம். உரிமை என்பதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஓகே, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு பெண் ஒரு பர்టిక్యులர் நிச்சயமா நம்ம அத பத்தி பேசுவோம். இந்த விவகாரத்துல நம்ம பேச வேண்டாம். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது அவங்கள பத்தி இல்ல, நான் அவங்கள பத்தியே பேச வரல. நான் வந்து இல்ல அது அப்படி புரிந்து கொள்ளப்படும், திரித்து பாஜக வெளியிடும், அதுக்காக நான் வந்து சொல்றேன். பொதுவாகவே சமூகம் அப்படின்னும் போது ஒரு பெண் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பாலிட்டிக்கலுக்கு போனாலும் சரி, கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம். அந்த பெண் நல்லபடியாக படித்து பேரண்ட்ஸோட அந்த ஒரு கனவை நிறைவேற்ற வந்திருக்கும் போது ஒரு கட்டத்தை மீறி காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரத்தையும் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்க சுதந்திரத்தையும் ஒரு கட்டத்தை மீறி நீங்க உபயோகப்படுத்த போகும்போது போய் பிரச்சனையில மாட்டுறீங்க. சேஃப் ஜோன்ல இருந்து பேசிக்கோங்க. சமுதாயத்தோட குற்றமா நம்ம பார்ப்போம். நம்ம அது இன்னொரு அமர்வுல நிச்சயமா நம்ம பத்தி விளாவரியா பேசுவோம். இப்ப நம்ம நல்லதே பேசினாலும் கூட அது வேறு விதமாக சென்று முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷர்மிளா மேம், நம்ம ஏற்கனவே நான் ஆண்டாள் மேம்கிட்ட கூட கேட்டேன். அரசு வந்து நிறைய திட்டங்களை, குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு திட்டங்கள் ஒரு பக்கம் நிறைவேற்றினாலும் கூட இது ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் விதைக்கப்படுகிறது. மக்கள் பொதுவாக பெண்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க இன்னொரு பக்கம் சென்சிட்டிவா ஆக்குறாங்க நம்ம சொன்னாலும் ஆக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. அது மக்கள் மனசுல படிஞ்சிடாதா? ஐ டோன்ட் திங்க் சோங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசுல குறிப்பா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நடுத்தர ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையோட ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணா, பெரியார் கண்ட ஒரு புரட்சி பெண்ணா, பெண்கள் 4 சவத்துக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியில கிளம்பி வாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இலவச பஸ் பயணம் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்றாரு. மாசம் உங்க கையில நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இத வந்து நீங்க உங்களுடைய சுயசார்பை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்யறாரு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு போடுற வரினால ரத்தத்தை வேர்வை சிந்தி உழைக்கிற காசை வரி கட்டியே இன்னைக்கு வந்து பல நடுத்தர குடும்பங்களை வந்து ஏழ்மைக்குள்ள தள்ளக்கூடிய வேலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பு காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க காலேஜுக்கு வந்து படிங்க, மாசம் 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம நீங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு திறன் மேம்பாட்டு வேணுமா, அதற்கான முயற்சிகளை நாங்க செய்யறோம், பிளேஸ்மெண்ட்டுக்கான விஷயங்களை நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் விஷன். இதனுடைய விளைவுகள், இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இமீடியட்டா தெரியக்கூடிய பெனிஃபிட்ஸை தாண்டி லாங் டேர்ம்ல வந்து இது தமிழ்நாடு எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் விஷனோட அவர் செயல்பட்டு இருக்காரு. இந்த இமோஷனல் கனெக்டா அவங்களால உடைக்க முடியலங்க. அதுதான் அண்ணாமலையுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஆற்றாமை. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, எங்க வந்து உட்கார்ந்தாலும் நார்த் சவுத்னு பேசுறாங்க, வரி அது இதுன்னு பேசுறாங்க. ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது? ஏன்னா இங்க இருந்து நாம கேட்கக்கூடிய
கருத்தியல் மிக்க கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. எவ்வளவு நாள் போய் சொல்ல முடியும்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு, ஒரு எமர்ஜென்சிக்காக நாம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேக்குறோம். குஜராத்துக்கு 1000 கோடி கொடுக்கறவங்க இங்க வெறும் 200 கோடி கொடுக்கறாங்க. அப்படிங்கும் பொழுது இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட நாம சேர்க்கிறோம். ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து மதுரையில வர வேண்டிய எய்ம்ஸ் எவ்வளவு தூரம் இவங்க தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏழை எளிய மக்கள், சாதாரண டீ கடையில இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு டாபிக்கா இதை வந்து மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ₹1 நம்ம வந்து கொடுத்தோம்னா நமக்கு 29 பைசா தான் திரும்ப வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சராசரியான தமிழகத்துல எங்க போய் நீங்க எந்த ஒரு மக்கள் கிட்ட கேட்டாலும் இந்த விஷயங்களை தெளிவா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் வரை இந்த அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இந்த இமோஷனல் கனெக்ட வந்து இவங்களால கவுண்டர் பண்ண முடியலங்க. அதுதான் அண்ணாமலையுடைய ஆற்றாமை. அவர் சொல்றாருல, இது ஒரு வெங்காய பதவி, இதை தூக்கி போட்டு போயிடலாம் போல் இருக்கு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. இந்த ஆற்றாமையின் வெளிப்பாடுதான். அப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட கிடைச்சா அதை ஊதி பெருசாக்கி இது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணலாம் முயற்சி பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. இல்ல, கோயம்புத்தூர்ல அந்த இது சிலிண்டர் வெடிச்சோடனே இதே முயற்சி இவங்க பண்ணாங்க. இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க கையில எடுத்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி மைக்கேல் பெட்டியில அந்த குழந்தை இறந்த பொழுது அந்த குழந்தைய ஒரு இன்னைக்கு பேசுறாருல்ல அண்ணாமலை, ஐயோ எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஐயோ அந்த பெண்ணுடைய மாண்பு வந்து சீர்குலைக்கப்பட்டது அப்படின்னு பேசுறாருல. ஒரு மைனர் குழந்தையோடைய வீடியோவை எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி எந்தவித மார்பிங் இல்லாம அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியோட இவர் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணாருங்க. அந்த பதிவு இன்னும் இருக்கு. இவரெல்லாம் எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்படணுங்க. இவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு யோகியதே இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, சிபிஐ ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, இந்த மாதிரி கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கல அப்படின்னு. இதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையும் இவங்க வந்து மக்களை திசை திருப்ப, திமுகவை நோக்கி மக்களுடைய கோபத்தை திருப்பணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உண்மை வந்து நின்னு பேசுங்க. நீங்க என்னதான் பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாலும் அது என்னைக்குமே வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது. மக்கள், அதுவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். அதிமுக வந்து போராட்டம் பண்றாங்க. நிர்மலா பெரியசாமி அப்படிங்கிற நபர் அதிமுகவை சேர்ந்தவர். அவங்க வந்து தொலைக்காட்சிகள் பெரிய பெரிய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு நீதி வழங்கி கொடுக்குறேன், நியாயம் வழங்குறேன்னு ப்ரோகிராம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, அந்த பெண்ணுடைய மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, கற்பு போயிடுச்சு, 7 ஜென்மத்துக்கும் இன்னும் அது வீட்டுல முடங்கி கிடக்கணும், இந்த குடும்பத்தையோட சாவுமே வந்து முதலமைச்சரை தான் சேரும் அப்படின்னு பேசுறாங்க. எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கு. அண்ணா, திராவிடம் இது போன்ற சொற்களை வந்து கட்சியில வச்சுக்கிட்டு அண்ணாவுடைய கொள்கையிலையும் சரி, தந்தை பெரியாருடைய கொள்கையிலும் சரி கொஞ்சம் கூட உள்வாங்காம இது போன்ற விஷயங்களை பேசும் பொழுது ஒரு அரசாங்கம் இங்க அடுத்த தலைமுறைய ஒரு 10 அடி முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா இந்த கட்சிகள் இவர்களோட பிற்போக்கு சிந்தனையால அதை ஒரு 2 அடி பின்னாடி இழுக்கணும் அப்படிங்கிற முயற்சி வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கோபம் வருத்தம் அளிக்குதுங்க. ஏன்னா இப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெளிப்படையா இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு பிஎஸ்பிபில இது பல நாட்களாக நடந்துச்சு இந்த சம்பவம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கலாக்ஷேத்ரால பல வருடங்களா இது போன்ற விஷயங்கள் நடக்குது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் இது இவன் ரிப்பீட் ஆஃபெண்டர், ரொம்ப நாளா இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் தைரியமா வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா, அரசு மேலையும் முதல்வர் மேலையும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த எமோஷனல் கனெக்ட ஒத்த மனுஷரா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த எமோஷனல் கனெக்ட இவங்களால உடைக்க முடியல. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உடைக்கவும் முடியாது. நிச்சயம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது தமிழ்நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக குறிப்பா முதலமைச்சர் அப்படிங்கிற எமோஷனல் பாண்டிங்கோட இருக்கிறாங்க. அதை உடைக்க முடியல அப்படிங்கிறதுக்கான அதான் அற்ப அரசியல் இவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பட் அதுல விவாதத்தினுடைய நீட்சியாக இன்னொன்னு என்னன்னா, முதல்வரை நேரடியாக சாபம் விட்டது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அரசியல் அப்படிங்கிறது புரிகிறது. ஆனா அவங்க வாழ்க்கை வீணா போயிருச்சு, இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுல அதுல என்ன தவறு இருக்குன்னு புரிதலுக்கான ஒரு கேள்வி. எனக்கு புரிந்தாலும் இன்னும் மற்றவர்கள் புரிய வேண்டும்ங்கிறதுக்காக அதை அடுத்த சுற்றில் நம்ம வந்து பேசுவோம். ஆண்டாள் மேடம், அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் உடனே எல்லாத்துலேயும் ரியாக்ட் பண்ணிடுவார். இதில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஆய்வு நடத்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் ஷர்மிளாட்ட கேட்க விரும்பின கேள்விக்கான பதிலை நானும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா திரும்ப அந்த பெண்ணுக்கான அழுத்தத்தை சமூகம் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கு. உன் வாழ்க்கையே போச்சு, உன்னோட எதிர்காலமே போச்சு, 7 ஜென்மத்துக்கு நீ மீளவே முடியாது,
பெண்ணை இப்படி பௌதீகமாக பார்க்காதீர்கள்னு தானே தந்தை பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் கற்பழிப்பு, இந்த கற்பு, இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு வெளிப்படையா. அதனால இது உனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, உனக்கு வலிதான், எங்களுக்கு புரியுது கண்ணு, ஆனா நீ இதுலயே வீழ்ந்துராத. உன்னை வீழ்த்துவதற்காக எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறாங்க. உன் மீது அக்கறையாக இருப்பதை போல் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். ஆனால் உண்மையில் உன் மீது அக்கறையாக இருப்பது நம்முடைய தமிழக அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான கல்வி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், படிச்சு மேல வா. உன்னை போன்ற பெண்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தான் பின்னால் போராளிகளாக வருவார்கள். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக யார் வருவார்கள் என்றால் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தான். வெறுமை சொகுசாக கேரவன்ல பயணம் போறவர் என் மண் என் மக்கள்னு பயணம் போயிட்டு தொகுதியா ஒவ்வொரு ஊரா போய் என்ன கலெக்ஷன்லாம் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்களால் தலைவர்களாக உருவாக முடியாது, போராளிகளாகவும் வர முடியாது. அதனால இந்த பெண்ணுக்கு மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது இல்ல, அது அந்த அச்சுறுத்தல், பெற்றோர்களுக்குமான அழுத்தம். ஆமா, ஐயோ என் பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா யார்கிட்ட பதில் இருக்கு? தயவு செய்து சமூகத்தை நாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், திரும்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லாதீங்க. அவளுடைய உடம்பு இல்லை அவளுடைய அடையாளம், அவளுடைய அறிவுதான் அவளுடைய அடையாளம். அதைத்தான் தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த பெண்களை, தைரியமான பெண்களை, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தனக்கான நீதியை கேட்டு பெற்றிருக்கிறார். அப்ப நீதி கேட்டு நெடும்பயணம் போகின்ற கண்ணகியாக, நவீன கண்ணகியாக நான் அந்த குழந்தையை பார்க்கிறேன். அதனால அவளை அச்சுறுத்தி அவளை முடக்கி விடாதீர்கள் என்பதுதான் சமூகத்துக்கு, எதிர்பக்கத்தில் இருக்கின்ற அந்த கட்சியை நடத்துகின்ற அந்த கோமாளிகளுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பட்டியல்ல தான் ஆளுநரும் வர்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டில் கல்வி நிலை மிக விழுந்து விட்டது, பெண்கள் கல்வி கற்கவில்லை, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு கீழாக இருக்கிறது என்று உளறுகின்ற அவர்தான் வடநாடுகளில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தினசரி நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்கள் மீதான வன்முறையை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். கிண்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லை, எதிர்பக்கத்தில் தாண்டி குதிச்சா அண்ணா யூனிவர்சிட்டி வந்துடும். நானும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தவள் தான், உயர் MA MPhil அங்கே தான் படித்தேன், கோல்டு மெடலிஸ்டாக வந்தேன். விரிந்து பரந்த வளாகம் பல்கலைக்கழகம் என்பது ஏக்கர் கணக்கில் விரிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு உங்க மனசும் அறிவும் விரிவடையணும். அதற்கேற்ற ஒரு சூழலை, பசுமை சூழலை உருவாக்குவதுதான் பல்கலைக்கழகங்களின் அடையாளம். அதனாலதான் அங்க ஆணும் பெண்ணும் கலந்து பேசுகிறார்கள், கலந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் பேசுகிறாள் ஒரு ஆணோடு என்றால் அது தவறு என்ற அந்த நிலையை ஏன் ஆணுக்கு புத்தி சொல்ல மறுக்கிறது இந்த சமூகம்? ஒரு பெண் மீது மட்டும் ஏன் திரும்ப சிலுவையை சுமத்திட்டு இருக்கோம்? அந்த பெண்ணுக்கு அந்த பேசுகின்ற உரிமை இல்லையா? இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தது தானே நம்முடைய பெரியார் மண்ணின் அடையாளம். எனவே அது ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய ஆளுநர் அவர் தானே வேந்தர் என்று தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறார். இட்ஸ் ஹை டைம் these universities chancellors post designations are given to the chief minister. அந்தந்த மாநிலத்து முதல்வர் தான் அந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வேண்டும். அதற்கான நேரம் வந்தாச்சு. ஏன்னா இவர்கள் எல்லாம் வாடகை வீட்டுல இருக்க மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வர்றாங்க ஒரு 5 வருஷத்துக்கு, அவ்வளவுதான். வேற எந்த எமோஷனல் கனெக்டும் அவங்களுக்கு கிடையாது. வந்தோமா, மிகப்பெரிய ராஜ்பவன்ல இருந்தோமா, வசதி வாய்ப்புகளை அனுபவிச்சோமா, கிளம்பி போனோமான்னு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களை சென்று சந்திக்கிறார்கள். அவர்களுடைய ஓட்டுகளை எப்படி பெறுகிறார்கள்? தாங்கள் செய்த திட்டங்களால், அந்த மக்களுக்கு செய்த நன்மைகளால் அவர்கள் அந்த ஓட்டுகளை பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் ஆளுநருக்கு அந்த வழியே கிடையாது இல்ல. அப்படிங்கும்போது அவர் எப்படி பொறுப்பாக முடியும் ஒரு இவ்வளவு பெரிய நிர்வாகத்துக்கு? அது எதிர்காலத்தை உருவாக்குகின்ற அந்த மாணவர்களுக்கான கல்வி நிலையங்கள், அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் வேந்தர் என்கின்ற அந்த நிலையில் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் பொறுப்பை இன்னமும் கொடுக்கவில்லை. என்னதான் நீங்க பொறுப்பு என்று இன்சார்ஜ் என்று ஒருவரை போட்டாலும் லெஜிட்டிமேட் பவர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்தந்த டெசிக்னேட்டட் இல்ல. அந்த விவகாரத்துல மீண்டும் வந்து ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தேடுதல் குழு அமைத்தா அவர் யூஜிசியோட ஒரு உறுப்பினரை நியமிக்கிறார். யூஜிசி இல்லாத நியமனர்கள் அரசு வந்து ஒரு அறிவிக்கையை வெளியிடுகிறது. 2 பேருக்குமான ஈகோன்னு வெளியில ஒரு கருத்து வருகிறதுல, அப்ப நம்ம அது யார் பக்கம் சரியான கருத்து நம்ம சொல்ல போறோம்? இல்ல, யார் பக்கம் சரியான கருத்துனா அந்தந்த மாநிலத்தில் அந்த நிலங்கள் யார் கொடுக்கிறார்கள், அந்த கட்டுமானங்களை யார் செய்கிறார்கள்,
கொண்டிருக்கிறார்கள். அத்தனைக்கும் பொறுப்பு யார் எடுத்துக்கொள்கிறார்? இவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு பல்கலைக்கழகங்கள்ல? வேந்தர்ங்கிற பதவியை தவிர அதுக்கான நிதியை இவர் கொடுக்கிறாரா? அதற்கான நீதியை இவர் கொடுக்கிறாரா? அதற்கான திட்டங்களை, கொள்கைகளை, தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான கல்வி வேண்டும் என்கின்ற வரைமுறைகளை எல்லாம் இவர் என்ன தெரியும்? ஆளுநர்களுக்கு என்ன தெரியும்? அந்தந்த மாநிலத்து மக்கள், குறிப்பாக முதல்வர்கள், அவர்கள் தான் அந்த எமோஷனல் கனெக்டோட இருப்பாங்க. இப்ப நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் பெண்களுக்காக இத்தனை வளர்ச்சி திட்டங்களை, நல திட்டங்களை கொடுத்திருக்கிறான்னு அவருக்கு தெரியும். இங்க உள்ள பெண்களுக்கு இப்படியான பொருளாதார சுதந்திரம் வேண்டும், அதனால் நான் மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கான பணமாக கொடுக்கிறேன். அவர்கள் அதை பணத்தை நிர்வாகம் செய்வது கூட நம்மளுக்கு மறுக்கப்பட்டதானப்பா. ஒரு சில்லறை தானே நம்ம வச்சிருந்தோம், ரூபாய் என்னைக்கு பார்த்தோம்? இப்போதுதானே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அது மாதிரி படிக்கின்ற மாணவிகளுக்கும் ஒரு 1000 ரூபாய், நீ அதை வைத்து உன்னை மேலாண்மை செய்து கொள், மேம்படுத்திக்கொள், தகுதிப்படுத்திக்கொள். இப்படியான ஒரு பொறுப்பை உணர்ந்த ஒரு தகப்பனாக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் என்றால் அவரை விட வேறு யார் சிறப்பான வேந்தராக இருந்து விட முடியும்? அதை தவிர இன்னொன்னு இதை சொல்லிடுறேன், துணைவேந்தரை நியமிக்காததால் இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் நிர்வாக சீர்கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாணவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை அங்கே நடைமுறைப்படுத்த ஆளுநர் பக்கம் நீங்க திசை திருப்புறீங்க. ஆளுநர் பக்கம் தான் நான் திசை திருப்புறேன். இந்த குற்றத்துக்கு, இந்த சம்பவத்துக்கு முற்ற முழுக்க ஆளுநர் தான் பொறுப்பு. அவருடைய செயலாற்றாத அவருடைய நிலைமை, முடிவெடுக்காத அவருடைய நிலைமை, ஈகோ, நான் தான் என்கின்ற அந்த மேலாதிக்கம், அந்த ஆணாதிக்கம், இதனால் சீரழிவது அந்த மாணவர்கள், எதிர்கால மாணவர்கள். எனவே அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாகணும் அப்படின்னா அந்தந்த மாநிலத்து முதல்வர்கள் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக முடியும், வேந்தராகவும் ஆக வேண்டும். எனவே இதை நோக்கி அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே ஆளுநர் மாளிகை வாசல்ல போய் நின்னு போராடலாம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நீங்கள் தான் நியமிக்க வேண்டும் சீக்கிரமாக, அல்லது உங்களுடைய வேந்தர் பதவியிலிருந்து ஸ்டெப் டவுன் from that chancellor. நிச்சயமா. அப்ப அண்ணாமலை வந்து சாட்டையை எடுக்க வேண்டும் என்றால் ஆளுநருக்கு எதிராகத்தான் சாட்டை எடுத்து அவர் அதை எடுக்க கூடாதுங்கிறதுனால தான் திசை மாற்றம் செஞ்சிட்டாரு. ரைட், ஓகே. இது இல்லைன்னா அவரை குற்றம் சாட்டி விடுவோம். நிச்சயமா. அரசின் மீது ஒரு வேகல குற்றச்சாட்டு சொன்னா அந்த அறிவிக்கைக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு போயிருக்கிறது. நாங்க துணைவேந்தரை நியமிக்கணும்னு வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. நிச்சயமா. அஜினா மேடம், அதாவது ஒரு பக்கம் ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணாமலை திசை திருப்புறார் அப்படிங்கிறது ஒண்ணு. இல்ல தேவையில்லாத விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, ரொம்ப எமோஷனலான பாண்டிங்ல இருக்கிறாங்க பெண்கள் எல்லாமே, அதை உடைக்கணுங்கிறதுக்காக இப்படியான ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வைத்துக் கொண்டாலும் அண்ணாமலை மீது ஏன் அவர் தொடர்ந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா 2வது இடம் நான் தான் அப்படிங்கிற ஒரு நிரூபித்தலுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கையில் எடுக்கிறாரா? பேசிக்கலாகவே வந்து நீங்கள் பிஜேபி அண்ட் பிஜேபி வே ஆஃப் டூயிங் பாலிட்டிக்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் வந்து அவங்க எனர்ஜியை வந்து பம்பன் பண்ணுவாங்க. எனர்ஜியை பம்பன் பண்ணிவிட்டு பப்ளிக்கை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் டைவர்சிவ் பாலிட்டிக்ஸ் அண்ட் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ். அதாவது வந்து பிரித்தாள்வது, மக்களுடைய கவனத்தை வந்து அவங்க மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை வந்து திசை திருப்புவது. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் இப்படி நம்ம குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்க்கிறோம். ஆனால் அதை வச்சு மட்டுமே அந்த பெண்ணை வந்து ஊனமாக்கி விடக்கூடாது. அது வந்து அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை கடந்து போய்விடுவது போல அதை அவளை கடந்து போவதற்கு வந்து நம்ம உதவி பண்ண வேண்டுமே ஒழிய அந்த பெண் நம்ம பேசிட்டு இருக்க இந்த விவாதங்களாகட்டும், டிவியில் அவளை பற்றி வருகிற விஷயங்களாகட்டும் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டு தான் இருப்பாள். சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தையோட மனசில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஊண்டிங் ஏற்படுது, அதுக்கு வந்து இந்த சமூகம் ஒரு காரணமாகணுமா, இல்லை நாம் எல்லாருமே கூட ஒரு காரணமாகணுமா? கண்டிப்பாக அவங்க சார்ந்திருக்கிற அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்களோட குடும்பமோ வந்து அந்த பெண்ணை வந்து அதிலிருந்து வெளியில வரத்துக்கு எந்த அளவுக்கு உதவ வேண்டுமோ அந்த அளவுக்கு உதவ வேண்டும். இல்லைன்னா ஆதி காலத்திலிருந்து சீதையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கேர்ள்ஸ் வரைக்கும் சீதை கூட தீக்குளிக்க வேண்டும், பெண்கள்னா இப்படிதான் இருக்க வேண்டும், தன்னைத்தானே பெண் நிரூபித்து கொண்டு இருக்க வேண்டுமா? அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேட்டட் உமனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து தேவைப்படவில்லை. அது பெரிய என்னை நானே சாட்டையில் அடித்துக் கொண்டேன். அதுதான் அவர் வந்துங்க அவர் சொல்றது பாருங்க, கம்ப்ளீட்லி கம்யூனல். 6 வாட்டி என்னை சாட்டையில் அடித்து கொண்டு ஆறுமுகத்திடம் வந்து நான் வந்து முறையிடுகிறேன் அப்படிங்கிறார். வாட் இஸ் திஸ்? கடவுளே ஏமாத்துகிறார் அவர். அப்படி அது என்ன? வாட் இஸ் திஸ்? இது வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை மேலே இருந்து முருகர் கடவுளை வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் பர்டிகுலராக மதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த கடவுள் மேலே பக்தியோடு அந்த சாட்டையை அடிச்சுக்கும் போது நான் பார்த்துருக்கேன். என்னோட நெய்பர்ஸ் எல்லாம்
போய் பண்ணிப்பாங்க. நானே நிறைய வாட்டி மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுருக்கேன். ஸோ அப்படி ஒரு பக்தி பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கேலி விஷயம் மாதிரி பண்ணினா என்ன அர்த்தம்? 48 நாள் வந்து நான் சாப்பிட போவதில்லை, கால்களில் வந்து நான் செருப்பு அணிந்து கொள்ள போவதில்லை. ஏன் பச்சை வேஷ்டி போட்ட முருகன் அவர்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு இவர் பச்சை வேஷ்டி போட்டுட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தோணுது. ஸோ அதனால கூட தன்னுடைய மாஸ்டர்ஸை வந்து நான் சாட்டை ஏந்தி போறேன், அதே மாதிரி பச்சை வேஷ்டி போட்டுட்டு. ஸோ எனக்கும் வந்து மினிஸ்டர் பதவி கிடைக்கலாம், ஐ கேன் ப்ளீஸ் மை மாஸ்டர்ஸ். யூகேல இருந்து அவர் கத்துட்டு வந்திருக்காரு, இது ப்ளீசிங் யுவர் மாஸ்டர்ஸ். இல்ல நீங்க சொல்றது ஒரு ஆஸ்பெக்ட், அதாவது என்னன்னா அவருக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவின்ற நோக்கம் இருக்கலாம்னு. ஆனா இன்னும் சில கருத்து என்னன்னா இருக்கிற பாஜக தலைவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அப்படி ஒரு பெரிய டெசிஷன் இருக்கிற மாதிரி தோணலை. பிகாஸ் அவர் வந்து தான் எடுக்கக்கூடிய அத்தனை ஸ்டாண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக எடுக்கிறாரு, இண்டிபெண்ட்டாக செயல்படுறாரு. எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்தாலும் அந்த ப்ரெஷருக்குள்ளே போகிறதில்ல. அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தனக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் கேல்குலேஷனோடு தான் வந்து அவர் செயல்பட்டு இருக்காரு. இது டோட்டலி அவர் படிச்சிருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் டிப்ளமாவோ இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸில் அவர் என்ன படிச்சிருக்காரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவரோட மாஸ்டர்ஸை வந்து ப்ளீஸ் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட செல்லுபடியே ஆகாது. பிஜேபி ஆகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், நேஷனல் பார்ட்டி ஏன் வந்து தமிழகத்துல வந்து அந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த ரீஜனல் ஃப்ளேவர்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு உண்டான அந்த நாட்டுக்கு உண்டான அந்த மனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பாஜகவிற்கு கிடையவே கிடையாது. உங்களை நாங்கள் ரசிக்கவும் இல்லை, உங்களை நாங்கள் சுவைக்கவும் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உங்களை கருவேப்பிலையா கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ ஒரு எம்பி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய கவர்னர் யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸில் அவர் இன்டர்வீன் பண்ணுறதை விட்டு தமிழ்நாட்டு மக்களோட தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸோட சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு எங்களுடைய முதல்வருக்கு பெட்டராக தெரியும். வி ஆர் அன் எலெக்டட் கவர்மெண்ட். ஜனநாயக ரீதியாக தமிழகத்தில் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து போலீஸுக்கு அப்புறமாக, லண்டன் போலீஸ்க்கு அப்புறமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் ஃபோர்ஸ்க்கு அப்புறமாக தமிழ்நாட்டு போலீஸை வந்து உயர்தரமாக தான் வந்து ஸ்காட்லாந்து போலீஸை விட வந்து உயர்தரமாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கண்ட்ரிக்கு நான் ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது கூட அக்ராஸ் த கண்ட்ரி ஆஸ்திரேலியன் போலீஸஸ் கூட தமிழ்நாட்டு போலீஸஸை பற்றி சர்டன் கேசஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றி கேசஸ்லாம் வந்து ரொம்ப கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க லா ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து மூவ் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இணையான காவல்துறை இருக்கிறது, உடனடியாக செயல்பட்டிருக்கோம், எஸ்ஐடி அமைத்திருக்கிறோம். நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி நடக்கிறத வந்து நம்ம விரும்பலை, அதை வந்து நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்றதும் நாங்க விரும்பல. கண்டிப்பா மக்கள் வந்து உங்களை நிராகரிக்கிறார்கள். முக்கியமாக பெண்களோட தாலியை பத்தி வந்து நீங்க கேவலமாக பேசினவர்கள், பெண்களுக்கு உண்டான எந்த ஒரு வளர்ச்சியை பத்தியும் வந்து கவலைப்படாத ஒரு மத்திய அரசு, தமிழ்நாட்டு பெண்களுக்கான நிதியை கூட ஒதுக்காத மத்திய அரசு, நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஸ்மிருதி இரானி போன்ற ஒரு பெரிய பெண் ஆளுமைகள் மத்திய அரசில் இருந்தும் போது கூட மணிப்பூர் விஷயம் பத்தி ராகுல் காந்தி பேசுறதுக்கு எழுப்பட்டால் என்னை பத்தி கண்ணடித்தார் அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு பெண் அமைச்சரை வைத்துக் கொண்டா நீங்க இப்படி பேசுறீங்க. அப்ப நீங்க எத்தனை சாட்டை அடிச்சு கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்திற்கு முன்னாடி போய்? முதல்ல வந்து கம்யூனல் ஆக்குறதையும் டிவிசிவ் பண்றதையும் டைவர்சிவ் பண்றதையும் பாஜக வந்து விட வேண்டும். இது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான நடிகர்களே ரசிக்கிறார்கள். கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், நாங்களாம் உண்மையான நடிகர்களை பார்த்து ரசிக்கிறோம், அவங்களுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். சரிங்களா? உங்களை மாதிரி போலி எல்லாம் பார்த்து நாங்கள் ரசிப்பதற்கு தயாரா. மேடம், நிறைவான பார்வை என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சுருக்கமான ப்ளீஸ். ஷர்மிளா மேம் கேக்குதா? கேக்குது. நிறைவான பார்வை என்ன சொல்ல விரும்புறீங்க? 1-2 வார்த்தைகள்ல ப்ளீஸ், நேரம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் பதிவு செய்யணும் அப்படின்னு விரும்புறேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பாத்தீங்கன்னா 14 வயசுலயே மொழி போராட்டத்துல ஈடுபட்டாரு. நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் வந்து ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து அவர் அரசியல்ல இருக்கிறாரு. குழந்தைகளை வந்து அந்த ஏஜ்ல அரசியல் படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த ஒரு விஷயத்த RSS கிட்ட இருந்து நாமளும் கத்துக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசுலயே கேட்ச் தம் யங்ங்கிற மாதிரி 5லயே வளைச்சு பிடிச்சு அவங்கள வந்து போட்டுறாங்க. 5 வயசுலயே அந்த சித்தாந்தத்தை வந்து மண்டையில ஏத்துறாங்க.
அதே போன்ற ஒரு விஷயத்தை இங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க இன்னைக்கு அரசாங்கம் வந்து நிறைய திராவிட பாசறைகள் நடத்துறாங்க. தொடர்ந்து நாம சுயமரியாதை பத்தி பேசுறோம், மொழி போராட்டங்களை பத்தி பேசுறோம். அடுத்த தலைமுறைக்கு இதற்காக நம்மளுடைய தலைவர்கள் தந்தை பெரியார்ல ஆரம்பிச்சு பெருஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சுயமரியாதை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்னுடைய பணிவான கோரிக்கை வந்து முதலமைச்சருக்கு நான் வைக்கிறது என்னன்னா, ஸ்டூடெண்ட் யூனியன் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் தயவு செஞ்சு கிரியேட் பண்ணுங்க. ஜனநாயக முறையில் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்ந்தெடுக்கட்டும். அவர்களுக்கு இது போன்ற ஓரியன்டேஷன் தேவைப்படுது, ஜெண்டர் சென்சிடைசேஷன் தேவைப்படுது, தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுங்க, சுயமரியாதை என்னன்னு சொல்லிக் கொடுங்க, எப்படி நாம வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த அரசாங்கம் செய்யுது. 1098 இருக்கு, 1091 இருக்கு, 181. ஆனா இது போன்ற நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு படிச்ச பெண்களுக்கே பல பேருக்கு வந்து இது போய் சேரல, இன்னும் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும் பொழுது இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி வந்து நிச்சயம் மேடம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லா வகைகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது. இன்னும் அரசு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய விருப்பத்தை நீங்க சொல்றீங்க, நிறைய பார்வை எடுத்துக்கிறேன். ஆண்டாலும் ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ளீஸ்? 1974 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் முறையாக காவல்துறையில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கினார். இதற்கு விதை போட்டது 1929 பெண்கள் மாநாடு, செங்கல்பட்டு பெண்கள் மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னாரு, இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி துறைகளில் பெண்கள் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு. அதைத்தான் இப்போ உள்ள திராவிட மாடல் முதல்வர் ஒவ்வொரு தொகுதியிலுமே பெண்கள் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கி அதில் மகளிரை அதிகமாக பணியில் அமர்த்துகிற அந்த சூழல் இருக்கு. எனவே பெண்கள் என்பவர்கள் வெறுமே உடல் சார்ந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் எதிர்பக்கத்துல பேசுற எல்லாருமே அவளை உடல் சார்ந்த ஒரு பொருளாக, பௌதீகமாக மட்டுமே பார்க்கிறார்கள். அவள் அறிவு சார்ந்தவள் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அவளுக்கு சொல்ல விரும்புகிறது. எனவே அவளுக்கும் சரி யார் அந்த பெண் என்று தெரியாது. ஆனால் அவளுக்கும் அவளுடைய பெற்றோர்களுக்கும் தைரியமாக இருங்கள், நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் உங்களோடு துணை இருக்கிறார். அதுதான் நம்மளோட செய்தி. ரொம்ப ஏற்பட்டுச்சுல சவுக்கு சங்கர் உமன் போலீஸை வந்து எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாரு. நாங்களாம் எதிர்த்து வள்ளூர் கோட்டத்தில் போராட்டமே பண்ணோம் May 9th அன்னைக்கு. அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியவில்லையா? அவர்கள் அதை பற்றி இல்லாமல் கூட கேட்டிருக்கணும்ல. அப்படிலாம் இல்லை, அவர்களை சார்ந்தவர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பேசிடலாம். அது பெண் காவல்துறையை சேர்ந்த உமன் போலீஸை பற்றி பேசும்போது அவர் ஏன் சவுக்கில் அடிச்சுக்கலாம்? இன்ஃபேக்ட் உங்களோட ஓன் கம்யூனிட்டியில் இவர் an IPS ஆஃபீஸர். ஓகே, சோ அப்போ நிச்சயமா நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம பட்டியல் போட்டு சொல்லலாம் ஒரு சவுக்கால் அடித்துக் கொள்வதற்கு. நிகழ்ச்சி அப்போ கொண்டு இந்த சமுதாயத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயமாகவும் இது கன்வே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சி கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.